Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். கேரட் போண்டா. யூசுவலா போண்டானாலே உருளைக்கிழங்கு இல்லனா வெங்காயம் வச்சு தான் செய்வோம். இன்னைக்கு டிஃபரண்டா கேரட்டை யூஸ் பண்ணி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் உளுந்து 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது கூட 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் துருவி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இப்போ கறிவேப்பிலையும் துருவின கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட் கலவைக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட் நல்லா சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். ஊற வச்ச உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டா பிடிக்க வராது. இப்போ இது கூட இந்த கேரட் கலவையை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்குன கொத்தமல்லியும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையாலே கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி போண்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடன் இந்த மாவை சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. போட்ட உடனே திருப்ப ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை சைட்ஸில் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே போண்டா எடுத்துடலாம். இப்போ நம்ம கேரட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டா அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாகவும் இன்சைடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.